We are fighters. We are fighting soldiers. எல்லா ஊர்ல எங்களுக்கு 25 பேர் இருக்கிறான். அதை எல்லாரும் ஒத்துக்கிறது கிடையாது. ஸ்டெர்லைட் தொடர்பாக பேசும்பொழுது முதலமைச்சர் முழுமையா காது கொடுத்து கேட்டார். எல்லாம் 2 காதையும் வச்சு கேட்டார். மூத்த அரசியல்வாதி முதல் முறையாக ஒரு இளம் முதலமைச்சர் முதல் முறையாக கட்சி தொடங்கியவரை நேரில் சந்திச்சிருக்கீங்க. பல முதலமைச்சர்களை சந்தித்த திரு வைகோ அவர்கள் இன்று ஜோசப் விஜயை சந்தித்தது எப்படி இருந்தது இந்த சந்திப்பு? காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் என்பதைப் போல எளிமையாக இருக்கிறார். டிரான்ஸ்பரண்டா இருக்கார். திறந்த மனதோடு இருக்கிறார். ரொம்ப அடக்கமாக இருக்கிறார். இது அவருடைய நல்ல இயல்புகளை காட்டுகிறது. நிர்வாகத்துக்கு புதிதென்றாலும் விரைவிலே அந்த நிர்வாக நுணுக்கங்களை அவர் கற்று தெரிந்து கொள்வார் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா ஓத் டேக்கிங்கில் ஸ்வேரிங் இன் செரிமனியில் பதவி பிரமாணத்தில் அந்த பதவி பிரமாணத்தை பார்த்து தான் வாசிப்பாங்க. உலகம் பூரா, இந்தியா மட்டுமில்லை, தமிழ்நாடு மட்டுமில்லை, உலகம் பூரா பார்க்காம வாசித்த ஒரே ஆள் முதல்ல பராக் ஒபாமா. ஆனால் பார்க்காம வாசிச்சதுனால 2 வார்த்தையை மிஸ் பண்ணிட்டாரு. அந்த பதவி பிரமாணம் செல்லாதுன்னு மறுநாள் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து திரும்ப அவருக்கு ஓத் டேக்கிங் நடந்தது. ஆனா சகோதரர் விஜய் கையில துண்டு தாழ பார்க்காம அந்த பதவி பிரமாணத்தை அச்சரம் பிசகாம அழுத்தம் திருத்தமா அவர் சுச்சரித்த விதம் அவருடைய தன்னம்பிக்கையை காட்டுகிறது. ஒரு மூத்த தலைவராக இருந்து உங்களுடைய அறிவுரைகள் என்னவாக இருந்தது? எதிர்காலத்தில் அவர் எப்படிப்பட்ட ஒரு தலைவராக வருவார்? எந்த அறிவுரைகளும் தரவில்லை. பிரச்சனையை பார்த்து சொன்னேன். அறிவுரைகள் கூறுகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் அல்ல. உங்களுடைய அனுபவத்தில் அவர் எவ்வளவு பெரிய தலைவராக தமிழ்நாட்டில் வர வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் இன்னும் உயர்வார். தொடர்ச்சியாக தமிழக சட்டப்பேரவையில் 2 மதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் சட்டப்பேரவையில் எப்படி இருக்கும்? நல்லது நடந்தால் வரவேற்பார்கள். இது தீங்கானது என்றால் எதிர்ப்பார்கள். தொடர்ச்சியாக மதிமுகவுடைய தலைவர் கிட்டத்தட்ட பல அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்திருக்கிறார். அதே போல பல சட்டமன்றங்களை பார்த்திருக்கிறார், பல நாடாளுமன்றங்களை பார்த்திருக்கிறார். இந்த சட்டமன்றம் என்பது சற்று வித்தியாசமானது. பம்பரம் சின்னத்தில் இல்லாமல் உதயசூரியன் சின்னத்தில் நின்று உள்ள வந்திருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? பலரும் பல்வேறு விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? விமர்சனங்களை சொல்றவங்களுக்கு என்ன நினைச்சாலும் விமர்சனங்களை வைப்பாங்க. அது அவங்க ரைட், அவங்க சுதந்திரம். அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி இருக்க முடியுமா? இல்ல, தலைவர் ஒரு முடிவு எடுப்பார், ஆனால் அதற்கு மாறாக இது மாறிடும், இப்படி மாறிடும், வெளியேறிடுவாங்க, கூட்டணி பிரிஞ்சிடும், இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த ஏதாவது இப்படியெல்லாம் சொல்லி ஒரு பரபரப்பை உருவாக்குறது இந்த வாதங்களில் கலந்துக்கிறவங்களுடைய கைதேர்ந்த கலை. இன்று முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவுடைய தலைவராக இருக்கிறார். நீங்கள் பார்த்து வளர்ந்தவர், அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கூட்டணியில் இன்னமும் இருக்கிறார் இல்லை என்பதெல்லாம் நீங்க உங்களுடைய கட்சி முடிவு செய்ய போது என்ன சொல்ல விரும்புறீங்க? தளபதி ஸ்டாலின் சிறந்த ஆட்சியை நடத்தினார். தமிழகத்துக்கு அரிய பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். அதை ஊர் ஊராக சென்று பல தொகுதிகளில் அவருடைய ஆளுமையையும் அவர் செய்த சாதனைகளையும் சொல்லித்தான் தேர்தலில் நான் பிரச்சாரம் செய்தேன். அந்த வகையில் என்றைக்கும் மதிக்கப்பட வேண்டியவர் தளபதி மு க ஸ்டாலின். அந்த இடத்தை அவர் என்றைக்கும் தக்க வைத்துக் கொள்வார். கூட்டணியில் தொடர்வீர்களா இல்ல எப்படி இருக்கும்? அது பொதுக்குழுவில் தான் தெரியும். இதன் பிறகாக மதிமுக வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? ஏன்னா ஒரு புதிய ஆட்சி அமைந்திருக்கிறது. எல்லா ஊர்ல எங்களுக்கு 25 பேர் இருக்கிறான். அதை எல்லாரும் ஒத்துக்கிறது கிடையாது. எங்க கட்சி ஆரம்பிச்சு 32 வருஷம் ஆச்சு. தமிழ்நாடு பூரா எல்லா ஊர்ல இருக்கிற கட்சி திமுக அதிமுகவுக்கு அடுத்து மதிமுக தான். இதை யாரும் ஒத்துக்கிறது கிடையாது. இதான் உண்மை. அடுத்த தலைமுறை ஜென்சி வந்து மதிமுகவில் எவ்வளவு பேர் இருக்காங்க? மதிமுக வளர்ச்சி எப்படி இருக்கணும்? ஏன்னா ஜென்சி தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஒரு மூத்த தலைவர் இப்ப தமிழ்நாட்டில், உங்களுடைய பார்வையில ஜென்சி எப்படி பாக்குறீங்க? We are fighters. We are fighting soldiers. எங்க போராட்டக்காரர்கள் மாதிரி போராட்ட களங்களை எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் கண்டதில்லை. தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களுக்காக எங்களைப் போல் யாரும் போராடியதும் இல்லை, போராடவும் முடியாது. ஸ்டெர்லைட் தொடர்பாக பேசும்பொழுது முதலமைச்சர் முழுமையா காது கொடுத்து கேட்டார். எல்லாம் 2 காதையும் வச்சு கேட்டார்.